Hello students, 12th standard mathematics chapter 1 applications of matrices and determinants. In exercise 1.2 problem number 1 subdivision number 2 we are asked to find rank of the given matrix by minor method. So இங்க minor methodல நாம rank கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இது ஒன்னாவது क्वेश्चनல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி போட்டுக்கிறோம். சோ இங்க நம்ம இந்த கொடுத்திருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை முதல்ல வந்து என்ன எடுத்துக்கலாம் A அப்படி எடுத்துக்கலாம். A ன்னு எடுக்கும்போது -1 3 4 -7 3 -4 இது வந்து given matrix. இதோட ஆர்டர் என்ன பாருங்க. இதுல வந்து 3 rows இருக்கு. row 1 row 2 row 3. சோ அப்போ 3 row இருக்கு. காலம்னு பாக்கும்போது 1 2 ரெண்டு இருக்கு. சோ அதனால இது வந்து 3/2 மேட்ரிக்ஸ். இப்போ இந்த இதுக்கு ரேங்க் கேட்டிருக்காங்க மைனர் மெத்தட்ல அப்படினும்போது இதோட ரேங்க் என்னவா இருக்கும் அப்படினா row of A less than or equal to minimum of 3, 2. இது என்னதுக்கு அர்த்தம் மினிமம்னா குறைவானது. எதை விட குறைவா இருக்கணும் இந்த நம்பர்ல ரெண்டு நம்பர்ல 3 2ல எது வந்து மினிமம் அப்படி பார்த்தா 2 தான் மினிமம். அப்படினா இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. அப்ப row of A less than or equal to 2. சரியா? ஏனா நமக்கு வந்து 3 row இருக்கு, 2 காலம் இருக்கு. நம்ம இதிலிருந்து என்ன பண்ணனும் ரேங்க் கண்டுபிடிக்கிறது மைனர் மெத்தட்லன்னு சொன்னா கொடுத்திருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம சப் மேட்ரிக்ஸையும் அந்த சப் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் சப் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா கண்டுபிடிக்கணும். சப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு மைனரா மாத்தணும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 ரோ இருக்கு. ஆனா காலம் வந்து 2 தான் இருக்கு. அதனால 3/3 வராது. அதனால தான் என்ன பண்ணிருக்கோம் less than or equal to 2 போட்டுறோம். அப்ப மேக்ஸिमम இதுக்குள்ள இருந்து நம்ம எடுக்கக்கூடிய சப் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்குன்னா 2/2 இருக்கும். எத்தனை 2/2 மேட்ரிக்ஸ் இருக்கு சப் மேட்ரிக்ஸ்னு பார்க்கலாம். சப் மேட்ரிக்ஸ்னா என்ன சொல்லிருக்கோம் இந்த கொடுக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து ஏதாச்சும் ரோவையோ அல்லது காலத்தையோ டெலீட் பண்ணா கிடைக்கிறது அப்படி சொல்லிருக்கோம். இப்போ இங்க நாம வந்து எது அதிகமா இருக்குன்னா ரோ தான் அதிகமா இருக்கு. அதனால ரோ வந்து என்ன பண்ணலாம் டெலீட் பண்ணா ஒரு ரோவை டெலீட் பண்ணா நமக்கு மீதி இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் ஒரு 2/2 சப் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து இது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இத வந்து R1 அப்படினு போடலாமா row 1 இது வந்து R2 இல்ல +1ல நம்ம குறிச்சிருக்கோம். இது வந்து row 3 ன்னு எழுதலாம் இல்லையா? மொத்தம் 3 ரோ இருக்கு. இதுல நாம ஏதாச்சும் ஒரு ரோவை டெலீட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 2/2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம R1 ஐ டெலீட் பண்ணா R1 ஐ விட்டுட்டோம்னா மீதி இருக்கிறது என்ன 4 - 7. அப்ப என்னது 4 - 7 3 - 4 ன்னு கிடைக்கும். அப்ப இது ஒரு சப் மேட்ரிக்ஸ். சரியா? அடுத்து R2 ஐ விட்டுட்டோம்னா R2 விட்டு மீதி மட்டும் பாருங்க R1 R3 ஐயும் சேர்த்து எழுதினா என்ன கிடைக்கும்? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா -1 3 3 - 4 ன்ற ஒரு சப் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இல்லையா? அதே மாதிரி R3 ஐ டெலீட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது -1 3 4 - 7. இப்போ இது 3 சப் மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த 3 சப் மேட்ரிக்ஸ்ல ஏதாவது ஒன்னு எடுத்துட்டா போதும். ஒன்னு எடுத்து நாம என்ன எப்படிப்பட்ட ஒன்னை செலக்ட் பண்ணனும் இந்த சப் மேட்ரிக்ஸ்ல இருந்துன்னா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ not equal to 0 வருதான்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு சப் மேட்ரிக்ஸ் இந்த 3ல இருந்து எடுத்தோம்னா நம்ம வந்து என்ன சொல்லிடலாம் ரேங்க் சொல்லிடலாம். இப்போ பாருங்க இது கொடுக்கக்கூடிய 3 சப் மேட்ரிக்ஸ்ல இப்போ இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டா -1 * -7 +7 வரும். இங்க -12. அப்போ +7 - 12 நமக்கு -5 not equal to 0 வந்தது. இத போட்டு பாருங்க 4 * -4 -16. இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா +21. அப்ப இதுக்கும் வந்து not equal to 0 வருது. இந்த இது போட்டோம்னா -1 * -4 +4 -9 -5 இதுவும் not equal to 0 வருதாக இந்த 3 சப் மேட்ரிக்ஸ்னுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூமே என்னவா இருக்குது not equal to 0 தான் இருக்கு. அப்ப அதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஏனா நமக்கு வந்து ரெண்டு இது சொல்லணும். ஒன்னு வந்து டிட்டர்மினன்ட் A not equal to 0 இருக்கணும். அல்லது டிட்டர்மினன்ட் A வந்து எப்படி இருக்கணும் equal to 0 இருக்கணும்.
டிட்டர்மினன்ட் A நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் உடனே நம்ம என்ன சொல்லிடலாம், ரேங்க் சொல்லிடலாம். சரியா, ரோ ஆஃப் ஏ அப்படின்றத உடனே சொல்லிடலாம். இப்போ 2/2ன்றதுனால இங்கே வந்து என்ன இருக்கும், அது 2ஆக இருக்கும். சப்போஸ் டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா ரோ ஆஃப் ஏ வந்து லெஸ் தேன் 2ஆக இருக்கும். இதான் நம்ம பார்க்க போகிறது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது என்ன 3 சப்மேட்ரிக்ஸும் கண்டுபிடிக்கணுமானா தேவையில்லை. ஏதாச்சும் ஒரு சப்மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்கும்போதே தெரியும் நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா நாட் ஈக்குவல் டு 0 வர்றது. அதை டைரெக்டாக நம்ம எடுத்து போட்டாவே போதும். அப்படி பார்க்கும்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எதுனாலும் எடுத்துக்கலாம். சரி, இதை தான் எடுத்துக்கலாமா? அப்போ வந்து கன்சிடர் determinant value -1 3 4 -7. இது வந்து மைனர். ஏன்னா இந்த சப்மேட்ரிக்ஸை என்னவா மாற்றணும், டிட்டர்மினண்ட்டாக மாற்றினா அது என்னவா மாறும், மைனராக மாறும். இது வந்து என்னது, சப்மேட்ரிசஸ். இந்த சப்மேட்ரிசஸ் எப்படி கிடைக்குது, நமக்கு வந்து ஏதாச்சும் ரோவையோ காலத்தையோ டிலீட் பண்ணால் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து சப்மேட்ரிசஸ். மைனர்னு சொல்லும்போது இதெல்லாம் என்ன மாற்றணும், டிட்டர்மினண்ட்டாக மாற்றணும். இப்போ -1 3 4 -7 இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிட்டோம்னா நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் போடுறது ஈஸியாக இருக்கும். 4 -7 3 -4 டிட்டர்மினண்ட்டாக மாறும். அதே மாதிரி இந்த டிட்டர்மினண்ட், இந்த சப்மேட்ரிக்ஸ் டிட்டர்மினண்ட் போட்டோம்னா -1 3 3 -4. அப்போ பாருங்கள், இந்த 3 சப்மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன மாற்றிருக்கோம், 3 மைனராக மாற்றிருக்கோம். ஸோ அப்போ வித்தியாசம் புரியுன்னு நினைக்கிறேன். சப்மேட்ரிக்ஸ்ன்றது மேட்ரிக்ஸ், அது அந்த மேட்ரிக்ஸே என்னவா மாற்றணும், டிட்டர்மினண்டாக மாற்றினா அது என்ன பேர், மைனர்னு பேர். இதான் வித்தியாசம், அதான் மைனர் மெத்தட்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம இந்த முதல் சப்மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம், அதை டிட்டர்மினண்டாக மாற்றிருக்கிறோம், மைனராக மாற்றியாச்சு. இந்த மைனருடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். மைனருடைய வேல்யூ அதாவது முதல்ல மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். -1 × -7 +7 மைனஸ் இந்த 2 4 3 இருக்கு இல்லையா, 4 and 3 அதர் டயகனல் எலிமெண்ட்ஸ், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +12 வரும். சப்ராக்ட் பண்ணுறதுனால ப்ளஸ் இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, இது பெருக்கும்போது ப்ளஸ் வருது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து -12 which is equal to -5 -5 not equal to 0. அப்போது இந்த 3/2 மேட்ரிக்ஸில் ஒரு மைனர் 2/2 மைனர் ஒன்று எடுக்கிறோம். அந்த 2/2 மைனருடைய வேல்யூ டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னவா இருக்குது, -5 not equal to 0வாக இருக்குது. அதனால் ரேங்க் வந்து என்னவா இருக்கு, அதுக்கு therefore rank of A equal to 2 அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளோ.